வீரா சீரியல்ல கண்மணி கிட்ட வீரா போய் பேசுறாங்க. இங்க பாரு இனிமே உனக்கு அட்வைஸ் பண்றதா இல்லைங்கிறாங்க. ஓ நீ அந்த அளவுக்கு மேல வந்துட்டியான்னு கேக்குறாங்க கண்மணி. ஆமாண்டி. உனக்கு எத்தனை நாளைக்கு அக்கா அக்கான்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுங்கிறாங்க. யாரா இருந்தாலும் நம்ம வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கலைன்னா அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எங்க அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஓஹோ இன்னமும் நீ அண்ணன் ஞாபகமெல்லாம் வச்சிருக்கியா? இந்த மாதிரி நீ ஏதாவது சொல்லும்போது தான் அண்ணனோட ஞாபகம் உன் மனசுல இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க முடியுதுங்கிறாங்க கண்மணி. ஆமா கண்மணி இப்போவெல்லாம் உன்னை பார்க்கும்போது என் கூட பிறந்த அக்கா கண்மணி மாதிரி எனக்கு தெரியறது இல்ல. ஃப்ரெண்டாவோ அல்லது கூட பழகுறவங்களாவோ இப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட கேரக்டரை வச்சு தான் நம்ம முக்கியமா அவங்கள பத்தி கணிக்க முடியும். உங்க அக்கானா இப்படித்தான் இருப்பான்னு நான் முதல்ல எல்லாம் கணிப்புண்டு. ஆனா இப்போ உன்னை பார்க்க பார்க்க எனக்கு அக்கா மாதிரியே தோணல. நீ பழகுறத வச்சு பார்க்கும்போது எப்படி உன்னை கணிக்க முடியும்னு கேக்குறாங்க வீரா. ஒன்னும் கணிக்க வேண்டாம், என்னை பத்தி நீ யோசிக்க வேண்டாம் வீரா. நீ ஒன்னு என்னை அக்காவா பார்க்க வேண்டாம். என்னமோ நீ எனக்கு பிச்சை போட்டு தான் நான் இந்த வீட்டுல வாழ்ற மாதிரியெல்லாம் எனக்கு தோணுது. யாரோட பிச்சையிலையும் நான் வாழணுங்கிற அவசியம் இல்லை. உன்னோட அனுதாபமும் எனக்கு தேவையில்லை, அட்வைஸும் எனக்கு தேவையில்லை. எங்க அண்ணனும் ராஜேஷும் எப்ப எங்களை விட்டு போனாங்களோ அப்பவே நானும் போயிருந்திருக்கணும். ஆனா நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறது எதுக்காக தெரியுமா? இந்த குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு மட்டும்தான்ங்கிறாங்க கண்மணி. நீயாடி கண்மணி இப்படி பேசுற? நீ எல்லாம் இப்படி பேசுறேன்னு தெரிஞ்சா அம்மா துடிச்சு போயிருக்கும் தெரியுமா? என்னாலே இதை என் கண்ணால நம்ப முடியலைங்கிறாங்க வீரா. இதெல்லாம் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சா எப்படிடி அம்மா தாங்குவாங்கன்னு வீரா கேக்குறாங்க. இங்க பாருடி, உடனே இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சதும் அம்மா சென்டிமெண்ட் எடுத்துட்டு வரியா தங்கம்? இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாதுடி தங்கம் அப்படிங்கிறாங்க கண்மணி. என்னை விட சின்னவதான் நீ, நடந்து பழகவும் பேச கத்து கொடுத்ததும் நான். அதனால உன்னை விட சின்னவங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு போய் கிளாஸ் எடு சரியா? எனக்கு நீ ஒன்றும் கிளாஸ் எடுக்க வேண்டாங்கிறாங்க கண்மணி. கண்மணி கத்து கொடுத்ததும் சொல்லி கொடுத்ததும் நீதானா? அதை இல்லைன்னு மறுக்கல. ஆனா உன்னை எப்படி விலைக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். சரி நான் வரட்டான்னு சொல்லிட்டு போறாங்க வீரா. கண்மணி சரியான கோவத்திலையும் வெறுப்புலையும் இருக்காங்க. அந்த அன்னைக்கு பொழுது விடிஞ்சிருது. மாறன் தூங்கி எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சதும் தண்ணியை குடிச்சு திரும்பி பாக்குறாங்க. வீரா இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆஹா நான் ஒரு நல்ல அழகியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். தூங்கும்போது கூட எவ்வளவு அழகா தூங்குற பாரு அப்படின்னு கண்ணாடியில பார்த்துக்கிட்டு மாறன் பேசுறாங்க. டே மாறா இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடா. பார்த்து கவிதை எழுதணும் போல தோணுது, ஆனா செட் ஆகாதே. ஆனா என்ன செய்யறது, பேச வைக்கிறாளே என்னைய. ஏண்டி முட்டை கண்ணால என்னை உருட்டி ஒட்டி அடிக்க வச்சிட்டியல, யாருக்குமே அடங்காதவன் நானு. ஆனா நீ என்ன எப்படியோ பொட்டி பாம்பா அடிக்க வச்சிட்டியலடி. எப்ப பார்த்தாலும் ஏண்டி என்கிட்ட சண்டை போடுற, திட்டுற, என்னை விட்டு போறேன் போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. எப்ப பார்த்தாலும் அடிக்கடி டைவர்ஸ் நோட்டீஸை எடுத்துக்கிட்டு என்கிட்ட கையெழுத்து வேற கேட்டுக்கிட்டே இருக்க. ஆனா நீ என்னதான் கேட்டாலும் நான் உனக்கு கையெழுத்து போட்டு உனக்கு விடுதலை கொடுக்கவே முடியாதுடி. ஆனா நீ பண்ற டார்ச்சலுக்கு என் இடத்துல வேற யார் இருந்தாலும் சார் தான் போடின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா என்னால முடியலையடி. நீ மட்டும் என்கிட்ட சண்டையாகி என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இந்த ஊரே பொண்டாட்டி தாசன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு நான் உன்கிட்ட சரண்டராகி மாறிடுவேன். என்னை விட தம்மா துண்டு கூட 3 அடியிலேருந்து 4 அடி இருப்பியா? ஆனா என்ன கோவம் என்ன வேகம் என்னமா சுத்த விடுற நீ. கிட்ட திமிரே இருக்கு. எல்லாமே ஈக்குவல் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட எல்லா கடவுள் நல்ல குணமும் வச்சிருக்காரு. மேல எனக்கு ஏகப்பட்ட காதல் இருக்கு. எல்லாம் மிக்சியில போட்டு அடிச்சு கலந்த மாதிரி எப்பப்ப நீ எந்த மூட்ல இருக்கீன்னு தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனவே இந்த பாடுபடுத்துறீங்க. உங்க அம்மா தங்கச்சி உங்க அண்ணன் இத்தனை பேர்த்தையும் நீ என்ன பாடுபடுத்திட்டு. ஆனா நீ எங்க போனாலும் நல்ல பேர் எடுத்துடுற. வீரா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பாளா, வீரா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இருப்பாளா அப்படின்னு சொல்ல வச்சிடற பாரு. கோழி மொட்டை மாதிரி 2 கண்ணை வச்சுக்கிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டியடி அப்படின்னு மாறன் தன்னை பால பேசிட்டு இருக்காங்க. வீரா தூக்கம் தெளிச்சு கண் முழிச்சு பாக்குறாங்க. திரும்பி பார்த்த மாறன் என்னது கோழி முட்டை 2 வெளியில வந்துருச்சேன்னு பாக்குறாங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற? பக்கத்துல உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு வீரா கேக்குறாங்க. ஆமா நீ பெரிய பேரழகி. நான் எழுந்திருச்சேன், தண்ணியை குடிச்சேன், சரி போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வரலான்ட்டு பார்த்தேன். எழுந்திரிச்சு உட்காந்துருக்க, அவ்வளவுதான். நீ என்ன பெரிய பேரழகியா? உன்னை ரசிக்க இருக்குங்கிறாங்க மாறன். டேய் நீ என் பக்கத்துல உட்காந்து என்னமோ பேசினேன். நான் தூக்கத்துல இருந்ததுனால என்னால சரியா கவனிக்க முடியல. சொல்லுடா என்னடா பேசினேன்? இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேங்கிறாங்க வீரா. அதுவா அப்படின்னு மாறன் யோசிச்சு பார்த்துட்டு 2 திருட்டு பசங்களை பிடிச்சிட்டு சரி இதை பத்தி மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு மாறன் கிட்ட சொன்னதை நினைச்சு பார்த்த மாறன் சரி இதை பத்தி இவகிட்ட எதுக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் பேசுனது உனக்கு எதுவுமே கேட்கலையா? அடி சும்மா நடிக்காதடி. நான் உங்ககிட்ட பேசுனதெல்லாம் நீ கண்ணை மூடி படுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தீன்னு எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க. அதுக்காக நான் தூங்கும்போது நீயும் பக்கத்துல உட்காந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதடி சரியா? அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு மாறன் பேச்சை மாத்தி சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. மாறன் வீட்டுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரும் போயிருக்காங்க. இந்த பக்கமா கண்மணி போனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்நேரம் நம்ம சொன்ன நேரத்துக்கு மாறனை அநேகமா இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனா என்ன தகவல்னு இன்னும் ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியலையே. ஆனா எக்காரத்தை கொண்டு மாமாவை மட்டும் இந்த நேரத்துல வீட்டுக்கு விடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க கண்மணி. கண்மணி இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி ஓ போயிட்டீங்களா, இப்போ போய் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போனீங்கனாலும் மாமா இங்கிருந்து போக முடியாது. அந்த அளவுக்கு மாமாவுக்கு இங்கே அதிக வேலை இருக்கு. எக்காரத்தை கொண்டு மாமாவை வெளியில போக விடாம பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க கண்மணி. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க. போனதுமே கார்த்தி தான் எதிர வராங்க. வந்ததும் என்ன சார் வேணும், யாரை பார்க்கணும்னு வந்து கேட்குறாங்க. பேர் என்னன்னு கேட்குறாங்க. நான் ராமச்சந்திரனோட பையன் கார்த்திங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி மாறன் வீட்டில் இருக்கானான்னு கேட்குறாங்க. அவன் எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. போலீஸ் வீட்டுக்கு வந்தா அவன் எதுக்கு கேட்பாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணத்தான் கேட்குறோங்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணுறீங்களா, அவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கார்த்தி கேட்கவும்
கேட்கவும் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. சார் என்ன காரணம்னு தெரியாம நீங்க உள்ள வரக்கூடாது, என்ன காரணம்னு சொல்லிட்டு போங்க சார், என்ன சார்னு கார்த்தி கேட்குறாங்க. உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் உள்ள போறாங்க. வள்ளி ஓடி வராங்க. டே கார்த்தி, எதுக்குடா போலீஸ் எல்லாம் உள்ள வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. மாறனா அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கங்கிறாங்க. மாறனா அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களா? அவன் என்ன தப்பு பண்ணா? அவன்லாம் அப்படி தப்பு பண்ற பையன் கிடையாது. முதல்ல நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, வெளியில போங்க சார்ங்கிறாங்க வள்ளி. நான் ஒன்றும் உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரலைமா? அந்த அக்யூஸ்ட் எங்கேன்னு கேட்குறாங்க. சார் அக்யூஸ்ட் நல்லா சொல்லாதீங்க, முதல்ல இங்கிருந்து வெளியில போங்க, அவன் அப்படியெல்லாம் தப்பு பண்ற பையன் இல்லைங்கிறாங்க வள்ளி. கொலை பண்ணனவனா அக்யூஸ்ட்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். எது கொலையா? யாரை கொலை பண்ணனா? நீங்க பேசுறது சரியில்லை சார். கார்த்தி, நீ முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுடா. இங்க யாருக்கு ஃபோன் பண்ணாலும் நான் அவனை அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எங்க அவனன்னு கேட்கும்போது வள்ளி அவன் வீட்டுல இல்லைன்னு சொல்றாங்க. ஓஹோ, வீட்டுல இல்லையா? கான்ஸ்டபிள், நீங்க வீடெல்லாம் தேடி பாருங்கன்னு சொல்றாங்க. மாடியில இருந்து மாறனும் வீராவும் வராங்க. டே மாறா, நீ கொலை பண்ணனதா சொல்லி இவங்க உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கடாங்கிறாங்க வள்ளி. யார் கொலை பண்ணனான்னு கேட்குறாங்க மாறன். நீங்க தப்பான இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கீங்க, நீங்க ஏதோ தப்பான மோட்டிவோட தான் வந்திருக்கீங்க. மாறன் அப்படிப்பட்டவன் இல்ல சார்ங்கிறாங்க வீரா. ஓ, நீங்க தானே மிஸ்ஸஸ் மாறன், பாண்டியனோட தங்கச்சி தானே நீங்க? அநேகமா நீங்க தான் இவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க என்னடானா இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் என் பேர்ல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை சொல்ல முடியுமான்னு மாறன் கேட்குறாங்க. இங்க பாரு, இது சின்ன ஒரு விசாரணை தான், பேசாம ஒழுங்கா வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அடிச்சு இழுத்துக்கிட்டு போக வேண்டியதா இருக்குங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சார் வீட்டுக்கே வந்து என் தம்பி மேல கை வச்சிருவீங்களா? இங்க கை வைங்க பார்க்கலான்னு கார்த்தி கேட்குறாங்க. அடடா, அண்ணன் தம்பி பாசமா, பரவாயில்லையே. இங்க பாருடா மாறா, நானா இழுத்துக்கிட்டு போனா உனக்கு அசிங்கம், நீயா வந்துட்டா நல்லதுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். இல்ல என் பிள்ளைய நான் விட மாட்டேன்னு வள்ளி போய் மாறன் கையை பிடிச்சுக்கிறாங்க. யாரோ தூண்டி விட்டு தான் நீங்க இப்படி எல்லாம் செய்யறீங்க சார், என் பிள்ளை எதுக்காக தப்பு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும், நான் விட மாட்டேன்னு சொல்லி கையை பிடிச்சுக்கிறாங்க. முதல்ல கையெடுங்கம்மாங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். மாறன் கையை பிடிக்கிறாங்க. கையை எடுடா முதல்ல அப்படின்னு மாறன் சொல்லவும் கையை எடுத்துக்கிறாங்க. பயப்படாதீங்க, என்ன விசாரணைன்னு நான் போய் பார்த்துட்டு வரேங்கிறாங்க மாறன். வீரா கேட்குறாங்க, என்ன கேஸ் விஷயமா இவனை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போறீங்கன்னு கேட்கவும், கொலை கேஸுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். எது பேசுறதா இருந்தாலும் நீங்க ஸ்டேஷன்ல வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு மாறனை கையோட கூட்டிட்டு போறாங்க இன்ஸ்பெக்டர். வள்ளியும் வீராவும் பின்னாடியே அலை மோதிக்கிட்டு ஓடுறாங்க. கார்த்தியும், சார் விட்டுருங்க சார், எந்த தப்புமே இல்லை, என் தம்பி பேர்லன்னு சொல்லிக்கிட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டர் மாறனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது கண்மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. கண்மணியும் அந்த மெசேஜை பார்த்துட்டு, ஆஹா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்களா, இப்போ நல்லா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாங்க கண்மணி. ராமச்சந்திரன் துணிக்கடையில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜர் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கும்போது ஃபோன் அந்த பக்கமாக வச்சிருக்காங்க. ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, இது முக்கியமான வேலை, இதை பார்த்துட்டு மறுபடியும் போய் ஃபோன் அட்டன் பண்ணிக்கலான்னு அவங்க திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் ஏதோ கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் அர்ஜென்ட் போல இருக்கு, சும்மா ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோன் எடுத்து பார்க்கறதுக்குள்ளேயே அங்கே எல்லாரும் சட்டரை முதல்ல க்ளோஸ் பண்ணுங்கன்னு கிட்ட 2 பேர் வந்திருக்காங்க. யார் சார் நீங்க அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணாமையே ராமச்சந்திரன் போய் கேட்கவும், நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடி கார்டை காட்டுறாங்க. உங்க கடையில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதான் ஒரு சின்ன என்கொயரிங்கிறாங்க. இதெல்லாம் கண்மணி பண்ண ஏற்பாடு வேலை, அதனால கண்மணி பார்த்துட்டு திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு குறிஞ்சிருப்பு சிரிக்கிறாங்க. சார், நாங்க கரெக்டா இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டு தானே இருக்கோம், நீங்க ஏதாவது டவுட் இருந்தா ஆடிட்டரை பார்த்து செக் பண்ணி கேட்டுக்கோங்கிறாங்க. நீங்க ஆடிட்டர் கிட்ட பார்த்து பேசிக்கலாமே, சட்டர் க்ளோஸ் பண்றதெல்லாம் தப்புங்கிறாங்க. இல்ல சார், இது என்னோட டியூட்டி, நான் பண்ணித்தான் ஆகணுங்கிறாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். ஃபோன் வருது, ராமச்சந்திரன் எடுக்கலான்னு போகும்போது, சார் நீங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தோட ஃபோனும் கொடுங்கன்னு சொல்லி எல்லா ஃபோனையும் வாங்கி கம்ப்ளீட்டா வச்சுக்கிறாங்க. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் யார் பார்ப்பாங்கன்னு கேட்குறாங்க. என் மருமக வீரா தான் பாப்பா, அவ இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. வீட்டுல வீரா, வள்ளி, கார்த்தி இவங்க 3 பேரும் ஃபோன் மேல ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் போய்கிட்டே இருக்குது, யாருமே எடுக்கலையே வெளியமாங்கிறாங்க வீரா. அச்சோ, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் தான் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு வள்ளி பதறாங்க. சரி, நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம உடனே கடைக்கு போகலாம் அப்படின்னு வள்ளி சொல்லவும், சரி போல வாங்கன்னு சொல்லிட்டு வள்ளி, வீரா, கார்த்தி 3 பேரும் கடைக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா சட்டர் போட்டு மூடி இருக்காங்க. வாட்ச்மேன் கிட்ட கேட்குறாங்க, செக்யூரிட்டி என்னாச்சு, ஏன் கடை பூட்டி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. உள்ள இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க, உள்ள செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அச்சோ என்னாச்சு, அப்போ எப்படி அண்ணங்கிட்ட இந்த தகவல் சொல்றது அப்படின்னு வள்ளி பதறாங்க. வெளியில நின்றுக்கிட்டே வீரா கண்மணிக்கு ஃபோன் பண்றாங்க. கண்மணியோட ஃபோன் அடிச்சதும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், ஏமா இங்க கொடுமா ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்கிறாங்க. சரி, எங்க அம்மா தான் ஏதோ அவசரம் போல இருக்கு, நான் பேசிட்டு தரேனேங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுமா, முதல்ல ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க. என்னாச்சு வீரா, ஃபோன் எடுக்கலையான்னு வள்ளி கேட்கவும், இல்ல இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லாத்தோட ஃபோனும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு, எல்லாத்த ஃபோனுமே அடிக்குது, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க வீரா. வெளியில ஒரு கான்ஸ்டபிள் நிக்கிறாங்க. சார், நான் ராமச்சந்திரனோட மருமக தான், நான் அவரை பார்க்கணுங்கிறாங்க. இல்ல மேடம், வெளியில இருந்து யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க அந்த போலீஸ். வள்ளியம்மா, உள்ள இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம மாமா கிட்டையும் பேச விட மாட்டாங்க, உள்ளேயும் விட மாட்டாங்க, இப்போ என்ன செய்யலான்னு வீரா கேட்கவும், சரி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், வா வீரா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வீராவையும் கார்த்தியும் கையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. கண்மணி எல்லாத்தோட போனும் ஒரே பக்கம் இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் மாறனை அரெஸ்ட் பண்ண விஷயம் யாருக்கும் இந்த தகவல் தெரியாது. ரொம்ப நல்லதா போச்சு. மாறனை வச்சு வெளுத்து வாங்குவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கண்மணி. அப்பாடா, எப்படியோ மாறனை அரெஸ்ட் பண்ண வச்சாச்சு, நம்ம நினைச்ச மாதிரியே பாதிக்கு பாதி நடந்தது, இன்னும் மீதி இருக்கு, பழி வாங்கியே தீரணும்னு நினைச்சுக்கிட்டு கண்மணி கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. கண்மணி ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு பெரிய பெரிய ஆபத்தை கொடுத்தாலும் வீரா அதை கொஞ்சம் கொஞ்சமா விலகி அந்த குடும்பத்தை காப்பாத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் 4 எபிசோட்ல பார்க்கலாம்.